காலையிலேயே கலச பூஜை பண்ணிடலான்னு நினச்சேங்க. ஆனால் காலையில் கொஞ்சம் டைம் இல்லாதனால ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் அனுப்பிட்டு நானும் போயிட்டு ஈவினிங் வந்த பிறகு நிதானமாக பண்ணலான்னு சொல்லிட்டு வர வழியில் தான் தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கலசத்துக்கு வந்து மட்டை தேங்காய் தான் வைப்பாங்க. அது போல் தான் வைக்கணுமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மட்டை தேங்காய் வாங்கிட்டு நான் வந்து நிரந்தர கலசம் வைக்கல. மாதம் மாதம் பௌர்ணமிக்கு மாற்றக்கூடிய அந்த கலசம் தான். ஏன்னா இதில் வந்து தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கிறதுனால மாதம் மாதமே மாற்றணும். நான் வந்து அதில் தேவையான அளவு வந்து பன்னீர் அதோட நல்ல தண்ணி ஊற்றிட்டு அதில் நறுமண பொருட்கள் கோமதி சக்கரம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது எல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே கலசத்தில் நல்லா வந்து குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் கட் பண்ணி வெளியே வச்சுட்டு சாமிக்கு தீபதூப ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய கலச பூஜையை சிறப்பாகவே நிறைவு பண்ணி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி நல்ல நாட்கள்லாம் இந்த மாதிரி வீடு முழுக்க நல்லா வந்து கமன்னு சாம்பிராணி காமிச்ச பிறகு தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாகும். இந்த மாதிரி மனசுக்கு திருப்தியான பூஜையை முடிச்சுக்கிட்டேன். அடுத்த வீடியோ